டே ரவி, உன் ஃப்ரெண்டு வந்துட்டு நல்ல ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறான் இல்லை, அவனுக்கு கீழே நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. நானும் தேடி தேடி எங்கேயுமே வேலை கிடைக்கல. எனக்கு ஒரு வேலை எடுத்து கொடுறா அவன்கிட்ட சொல்லி, ப்ளீஸ்டா. டேய், உனக்கு நான் இந்த உதவி கூட பண்ணாமல் இருப்பேனா? நான் கண்டிப்பாக நான் ரவிகிட்ட சொல்லி உனக்கு வேலை எடுத்து தரேன்டா. டேய் நண்பா ரவி, டேய் ஒன்றை தாண்டா நான் தேடிட்டே இருக்கேன். டேய், என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு வேலை இல்லைடா, பாவம் ரொம்ப கஷ்டப்படுறான். எங்கெல்லாமோ வேலை தேடி அலைஞ்சு அவனுக்கு வேலை கிடைக்கல. அவனுக்கு உன் கம்பெனியில் வேலை எடுத்து கொடுறா. டேய், இது வரைக்கும் நீ என்கிட்ட உதவின்னு சொல்லிட்டு கேட்டதே இல்லை. எத்தனையோ பேருக்கு நான் உதவி பண்ணியிருக்கேன், உனக்கு உதவி பண்ண மாட்டேனாடா? உன் ஃப்ரெண்டு கண்டிப்பாக நான் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் அவனுக்கு நான் வேலை எடுத்து கொடுக்குறேன்டா. டேய், எங்கிட்ட வேலைக்கு உன் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லியிருந்தியா? உன் ஃப்ரெண்டு என்கிட்ட வந்து என்ன தெரியுமா சொன்னான்? உன்னை பற்றி தப்பாக சொன்னான்டா. என்கிட்ட வந்து இப்படி அவன் வேலை கேட்டான், அவனுக்கு வேலை ஒன்றும் நீ கொடுத்துடாத. அவன் சரியான ஃபோர்ஜரி, ஃப்ராடு, ரொம்ப மோசமானவன், எல்லாரையும் ஏமாற்றக்கூடியவன். ஏதாவது ஒரு கம்பெனியில் கூட ஒழுங்காக இருக்க மாட்டான். உன்னை பற்றி தப்பாக சொன்னான்டா. அவன் கூட மட்டும் நீ சேராத, அவன்கிட்ட நீ உஷாராயிரு. ரொம்ப கேவலமாக சொன்னான். அவன்கிட்ட வேலைக்கு இப்படி உன்ட்ட கேட்க சொல்லியிருக்கேன், அவனுக்கு வேலையே கொடுக்காத அப்படின்னு சொன்னான்டா. டேய், என்ன சொல்கிற? உங்ககிட்ட என்ன பற்றி தப்பாட்டா சொன்னான்? நான் வேலை எடுத்தானே அவன்கிட்ட கேட்டிருந்தேன். உன்ட்ட சொல்லி ஏதாவது வேலை கிடச்சுன்னா என் வாழ்க்கை எவ்வளோ செட்டில் ஆகும். அவன் இப்படியெல்லாம் சொன்னான் இல்லை உன்ட்ட. அவன் என்னை என்ன செய்யன்னு பாரு. என்னை பற்றி உன்ட்ட தப்பாக கேவலமாக சொன்னான் இல்லை, அவனோட விட மாட்டேன் பாரு. டேய், உன் ஃப்ரெண்ட் ரவிட்ட என்ன பற்றி என்ன தப்பா நீ சொல்லி கொடுத்தேன்? நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? எனக்கு வேலை வேணும்னு தானே சொன்னேன். ஒரு வேலை அவன்கிட்ட கேளு, எனக்கு வேலை இல்லாமல் இருக்கேன், நல்ல வேலை நான் செட்டில் ஆகலாம் அப்படின்னு சொன்னேன். நீ ஒரு உதவி பண்ணணும். ஆனால் நீ என்ன பண்ணனா அவன்கிட்ட என்ன பற்றி தப்பா சொல்லல. நான் ஃப்ராடா? அவனை ஒழுங்காக இருந்து அடித்து பள்ளியில் பார்த்து கூட ராஸ்கல். டேய், நீ என் நண்பன்டா. உனக்கு ஒரு நல்ல ஒரு வேலை கிடைச்சி நீ வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்தானா எவ்வளோ மகிழ்ச்சி அடையும் தெரியுமா? டே, உன் வேலைக்காக தான் நான் அவன்கிட்ட சொன்னேன், ஏதாவது ஒரு வேலை நல்ல வேலை எடுத்து கொடு உன் கம்பெனியில் அப்படின்னு. ஆனால் அவன் வந்துட்டு உங்ககிட்ட என்னை பற்றி தப்பாக சொல்லி நம்ம ரெண்டு பேருக்குள்ளே இப்படி சண்டை உருவாக்க நான் எதிர்பார்க்கவே இல்லைடா. என் மேலே எந்த தப்பும் இல்லை, நம்பு நண்பா. என்ன உலகம் இது? என் நண்பன் நல்லா இருக்கணும் தானே அவனுக்கு ஒரு வேலை கிடச்சின்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவன் நல்லா இருக்கணும் தானே நான் ஒருத்தண்ட போய் சொன்னேன். ஆனால் அவன் இப்படி என்னை பற்றி தப்பாக சொல்லி இப்போ எங்களுக்குள்ளே இவ்வளோ சண்டையை உருவாக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ வருத்தமாக இருக்கு. என்ன நடக்குன்னே தெரியல இந்த உலகத்தில். உண்மையான நட்புக்கு இப்படியெல்லாம் தான் கஷ்டமும் வேதனையும் வருது. உண்மையான நண்பர்களை மட்டும் யாரும் வெறுக்காதீங்க.